சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சித்ரா பௌர்ணமி எப்போ வருகின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மே மாதம் 11ஆம் தேதி இரவு 8:48க்கு பௌர்ணமி பிறக்கின்றது. மறுநாள் மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை முழுமையாகவே நமக்கு பௌர்ணமி இருக்கின்றது. இரவு 9:44 வரைக்குமே நமக்கு பௌர்ணமி இருக்கின்றது. அதனால் நம்ம திங்கட்கிழமை மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை முழுவதும் நம்ம குலதெய்வ வழிபாடு தாராளமாக செய்யலாம். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல யாருக்கெல்லாம் அமைப்பு இருக்கின்றதோ தாராளமாக குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள். முத நாளே போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்கி திங்கட்கிழமை காலையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது மேலும் பல நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். சித்ரா பௌர்ணமி அன்று உங்களால் முடிந்த தானங்களை குலதெய்வ எல்லையில் செய்கிறது, குலதெய்வத்திற்கு வஸ்திரம் வாங்கி சாத்துவது, குலதெய்வ படையலிட்டு வணங்குவது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு தரும். ஏன்னா சித்ரா பௌர்ணமிகளிலே ரொம்பவே சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமியில் தான் நம்மளோட பாவ புண்ணிய கணக்கை எழுதக்கூடிய சித்திரகுப்தர் அவதரித்த தினம். சித்திரகுப்தர் பிறந்ததற்கு ஒரு புராண கதையை 2 வகையான கதைகள் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். சிவபெருமான் இந்த நாளில் நம்ம பூமியில் என்னென்ன தொழிலை யார் யார் செய்ய வேண்டும், படைப்பு தொழிலை செய்ய வேண்டியது, அடுத்தது உயிரெடுக்கக்கூடிய தொழிலை செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி அனைவருக்குமே ஒவ்வொரு வேலையாக பிரித்து கொடுக்கும்போது இந்த பாவ புண்ணிய கணக்கை எழுதுவதற்காகவே ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்வதி தேவி ஒரு வரைபடம் வரைந்துள்ளார். அது ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த வரைபடத்திற்கு உயிர் கொடுத்ததாகவும் அவர்தான் சித்திரகுப்தர். அவரும் சித்ரா பௌர்ணமி நாளில் அவதரித்தார். அப்படிங்கிறதுனால தான் இந்த சித்திரை பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதும் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு இந்த நாளில் கணக்கிடப்படுகின்றது அப்படிங்கிறது புராண கதைகளில் சொல்லப்படுகின்றது. மேலும் இந்த நாளில் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்யணும். இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் தான் மதுரையில் அழகர் ஆற்றில் எழுந்தருள்வார். அது மட்டும் இல்லை, நிறைய கோவில்களில் நிறைய விசேஷங்கள் நடக்கும் இந்த சித்ரா பௌர்ணமியில். உங்கள் பக்கத்தில் அருகில் உள்ள கோவிலில் விசேஷம் நடந்துச்சுன்னா விசேஷமெல்லாம் முடித்த பிறகு கூட நீங்கள் மாலை நேரத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம், இல்லை காலை நேரத்திலே உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். ஏன்னா அன்று முழுவதுமே நமக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்கின்றது. பௌர்ணமிக்கு முதல் நாளே நம்ம வீடை முழுவதுமாக சுத்தம் செய்து தலைவாசலை பூஜை அறையை முழுமையாக சுத்தம் செய்து குலதெய்வ படம் இருந்தாலும் சரி, இல்லை குலதெய்வத்திற்கு நிறை சொம்பு நீர் வச்சு வழிபாடு செய்தாலும் சரி, அதற்கு நம்ம சந்தன குங்குமம் பொட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த சந்தனத்தை தண்ணீரில் குழப்பாமல் பன்னீர் பச்சை கற்பூரம் கலந்து குழைத்து அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைக்கும்போது குலதெய்வத்தின் சக்தியை ஈர்ப்பதையும் உங்கள் பூஜை அறையை குலதெய்வ சக்தி நிறைந்திருப்பதையும் கண் கூட உங்களால் பார்க்க முடியும். இந்த பூஜையை நீங்கள் காலையில் செஞ்சாலும் சரி, மாலையில் செஞ்சாலும் சரி, ஒரு மனைப்பலகை வச்சுக்கோங்க. அது மேலே குலதெய்வ படம் இருந்தால் படம் வைங்க, இல்லை நிறை சொம்பு நீர் வச்சு வழிபாடு செய்யுங்க. அப்படியும் இல்லாதப்ப கலசம் வைத்து நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம். அந்த கலசத்தில் என்ன பண்ணால் முழுமையாக நீர் வச்சு அந்த நீரில் பச்சை கற்பூரம், மஞ்சள், எலுமிச்சம்பழம் இது 3ஐயும் போட்டு அதற்கு மேலே மாவிலை வைத்து அதற்கு தேங்காய் வைத்து அந்த கலசத்திற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அந்த கலசத்தை உங்கள் குலதெய்வமாக பாவித்து நீங்கள் பூஜை செய்யலாம். அதற்கு முன்னாடி நம்ம விளக்கு ஏற்றணும். எந்த மாதிரி விளக்கு ஏற்றணும்? முதல்ல தலைவாசலில் 2 பக்கமும் விளக்கு ஏற்ற வேண்டும். நமக்கு திங்கட்கிழமை பௌர்ணமி வருவதனால சிகப்பு வண்ண திரி பயன்படுத்துவது மேலும் சிறப்பு. தலைவாசலில் விளக்கு ஏற்றிய பிறகு நம்ம பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றிய பிறகு நம்ம அந்த கலசத்திற்கு இருபுறமும் குத்து விளக்கு வைப்பது ரொம்பவே சிறப்பு. அந்த குத்து விளக்கில் 5 முகங்கள் ஏற்றுவது, காமாட்சி விளக்கு ஏற்றுவது, குலதெய்வ விளக்கு ஏற்றுவது, இது அனைத்தையும் விளக்கு ஏற்றிய பிறகு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. சிகப்பு வண்ண திரி போட்டு நெய் தீபம் ஏற்றும் போது உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை விரைவில் குறைவதையும் கண் கூட உங்களால் பார்க்க முடியும். அதற்கு பிறகு அந்த கலசத்திற்கோ இல்லை குலதெய்வ படம் வச்சுருந்தாலும் அதுக்கு நல்ல வாசனை மலர்களால், தாமரை மலர் வாசனை மலர்களால் நல்ல அலங்காரம் பண்ணிவிட்டு, கலசமாக இருந்தாலும் நல்ல பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு
பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள், நாணயத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள், குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இல்லை ஒரு ஆண் தெய்வம் அப்படிங்கிறப்ப விபூதியால் கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லாத அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பூக்களாலே தாராளமாக அர்ச்சனை பண்ணலாம். உங்கள் குலதெய்வத்தின் 108 போற்றிகள் தெரியாதவங்க கூட நம்ம சேனலில் குலதெய்வ 108 போற்றிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து கூட அது அனைத்து குலதெய்வங்களுக்கும் சொல்லக்கூடிய போற்றிகளாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த போற்றிகளை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு கூட அந்த போற்றிகளை சொல்லி நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு அந்த மணப்பலகைக்கு முன்னாடி ஒரு தலைவாழை இலை விரித்து அந்த மணப்பலகையில் நீங்கள் கலசம் வச்சாலும் சரி, அந்த படம் வச்சாலும் சரி, அது உங்கள் குலதெய்வம் அந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி தலைவாழை இலை விரித்து அவங்களுக்கு பிடித்த பொங்கல் படையல். அன்றைய தினம் ரொம்பவே சிறப்பான பௌர்ணமி அப்படிங்கிறதுனால பானகம், அடுத்தது மாவிளக்கு போட்டு வைப்பது, அது மட்டும் இல்லை ஒரு சிகப்பு வண்ண ஏதாவது ஒரு இனிப்பு வகையோ அல்லது பல வகையோ அந்த இடத்துல இடம்பெற வேண்டும். இது போல் செய்து நம்ம வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த குலதெய்வம் அந்த படையலில் உள்ள அனைத்து உணவுகளையும் ஏற்று உங்கள் குடும்பத்திற்கு அருள் பாலிப்பார். உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. அதனால் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி யாரும் தவற விடாதீங்க. இது போல் தலைவாழை இலை விரித்து உங்களால் முடிந்த பதார்த்தங்கள் வைத்து தீப தூப ஆராதனை காமிங்க. இந்த பூஜையை உங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஒன்று கூடி செய்வது ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லைங்க எங்கள் வீட்டுக்காரெலாம் வேலைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் குழந்தைகளை உங்கள் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு செய்யுங்க. நீங்கள் அந்த மந்திரங்கள் சொல்லுங்கள், 108 போற்றிகள் சொல்லுங்கள். 108 போற்றிகளே தெரியாதப்ப ஓம் என் குலதெய்வம் நமக, இல்லை உங்கள் குலதெய்வத்தின் பெயர் ஓம் காத்தாயம்மனே நமக, ஓம் மாரியம்மனே நமக, உங்கள் குலதெய்வத்தின் பெயர் சொல்லி நமக சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் குழந்தைகளை பூ போட சொல்லுங்கள். இது போல் செய்யும்போது கண்டிப்பாக குலதெய்வம் மனம் மகிழ்ந்து எனக்காக என் பிள்ளைங்க இந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வத்தின் நடமாட்டத்தை கண் கூட உணர முடியும். நீங்கள் இந்த பூஜை செய்யும் போதே உங்கள் குலதெய்வத்தின் வாசனை, அந்த சாம்பிராணி வாசனை எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே திரும்பி வர்றது, உங்கள் வீட்டில் அந்த பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றும் போது அந்த தீப சுடரில் உங்கள் குலதெய்வத்தை பார்ப்பது, இது அனைத்து விஷயங்களுமே கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த பௌர்ணமி, யாருமே தவற விடாதீங்க. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.